ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிசினஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சூப்பர்பான இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து ஹியூஜ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஒரு சின்ன ஃபார்ம் லேண்ட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து அதில் ஃபார்மிங் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ என்ன ஃபார்மிங் பண்ண போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எப்படி ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது, ரீட்டைல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஸ்கூலுக்கு தாட்டிட்டு போட்டவங்கள நீட்டாக வந்து அந்த பிஸ்னஸ் ஈவினிங் வந்து ரன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் இருந்தால் போதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினரி ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுற மிஷினரி ரொம்ப கம்மிங்க சொல்ல போனால். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து மேனுவலாக கூட நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம், மிஷினரிஸ் இல்லாமல் கூட. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் மினிமமான ஏரியா ரெக்யர்மெண்ட் இருந்தால் போதும். ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் என்ன விஜய் நீங்கள் வந்து மினிமம் ஏரியா ரெக்யர்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார்ம் லேண்ட் இருந்தால் நல்லதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் நீங்கள் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மினிமம் ஏரியா இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் மினிமம்னா நீங்கள் வந்து எல்லா கம்பெனிஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் பத்தாது. அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதே மாதிரி ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் அக்ராஸ் த குளோப் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு B2B மார்க்கெட் இருக்குது, B2C மார்க்கெட் இருக்குது, அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து வர சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க ஃபர்தராக ட்ராக் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோகனட் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான கிராப் வந்து ஃபார்மர்ஸ் அக்ராஸ் இந்தியா, அதுவும் சவுத் ரீஜன் அண்டு வெஸ்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோகனட் வந்து வருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொப்ரா வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆயில் மேக்கிங்க்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுற ப்ராடக்ட் இந்த கொப்ரா வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரண்ட்டாக ஒரு கோகனட் ஃபார்மிங் ஏரியாவில் இருக்கிறீங்க, கோகனட் வந்து ரொம்ப அதிகமான விளையக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து ரெசைடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி வந்து இந்த கோகனட் பிஸ்னஸ்லேருந்து ஒரு மணி எப்படி மேக் பண்ணுறது, ஒரு ப்ராஃபிட் ஹியூஜ் ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே போய் வாங்கணும், என்ன ரேட்டுக்கு இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, ஹோல்சேல் ரீட்டைல் ஆயில் ப்ரைஸ் எப்படி போயிட்டுருக்குது, இதே மாதிரி ரீட்டைலில் சேல்ஸ் பண்ணலாமா இல்லை ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணலாமா, இ-காமர்ஸ் சைட்ஸில் எப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு பிகினர்ஸ் கைட் டு ஸ்டார்ட் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஆயில் அப்படிங்கிறது எல்லாத்தோட வீட்லேயும் ஒரு எசென்சியல் ப்ராடக்ட், டெய்லி எசென்சியல் ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து கோகனட் ஆயிலுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து ஒரு சவுத்தர்ன் ரீஜன்ஸ்னு பார்த்தீங்கனாலே ஒரு எசென்சியல் குக்கிங் மீடியமாக இருக்குது. கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாண்ட்ரி சோப்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு பாத்திங் சோப்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், டிட்டர்ஜென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், அந்த மசாஜ் ஆயில்ஸ் இருக்குது, ஹேர் டானிக்ஸ் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான யூஸ் வந்து மரச்செக்கில் ஆட்டின அந்த சல்பர் போடாத தேங்காய் எண்ணெய் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீரிஸ் நம்ம ஆல்ரெடி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லெல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு போட்டிருப்போம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், கோகனட் ஆயில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தரேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, என்ன மாடலில் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமுங்க. இந்த பிஸ்னஸ் மாடல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு US யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் கன்சியூமர் மார்க்கெட் வந்து கோகனட் ஆயிலுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் ரொம்ப அதிகமான டிமாண்ட் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமான இம்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக்
காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகபட்சமான கோகனட் ஆயில்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இயர் ஆன் இயர் இந்த க்ரோத் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குதுங்க. அடுத்து வந்து ஒரு மணி பேக்கிங் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் மாடல் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங், என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும், என்னென்ன லைசன்சிங் தேவைப்படுது இந்த ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லொக்கேஷன் வந்து மெயின் மேட்டர் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லொக்கேஷன் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் வந்து மார்னிங் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு R&L இருக்கும். அதே மாதிரி அப்ராட் கண்ட்ரிஸ் US, அமெரிக்கா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தமான ஒரு R&L கண்டிப்பாக இருக்குமுங்க. அடுத்து வந்து ஒரு கன்சல்டன்ட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல்ஸை, ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்ரெடி ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காங்கேயம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்காங்க, பேராஷூட் இருக்குது, NSN இருக்குது, இது மாதிரி எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க குரூப்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் கிட்ட எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை மீட் பண்ணி உங்கள் ஆடிட்டர்ஸ் கிட்ட மீட் பண்ணிவிட்டு பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கன்சல்டன்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன கவர்மெண்ட் சப்சிடிஸ் இருக்குது, MSME ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன சப்சிடிஸ் கிடைக்கும், எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்களுக்கு வந்து இந்த MSME அதை ஆல்ரெடி சொன்னது தான், உதய் ஆதார் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, ஆர்கனைசேஷன் டிசைன்ஸ் பிளாட்ஃபார்மெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால அந்த ஃபுட் சேஃப்டி அந்த லைசன்சிங் கண்டிப்பாக FSSAI லைசன்ஸ் உங்களுக்கு வேணும். அப்புறம் கண்டிப்பாக GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க பிரான்ச் கிட்ட பேங்க் பிரான்ச்சிலேருந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் BS சர்டிஃபிகேஷன் IS 966 1962 PFA ஆக்ட் படி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணுமுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கங்க உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து, அப்போ தான் நல்லா இருக்குமுங்க. அந்த டேக்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணுறப்போ உங்கள் ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் கிட்ட டேக்ஸ் கன்சல்டன்ஸை கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்வைஸ் படி கண்டிப்பாக நீங்கள் வந்து நடந்துக்குங்க, அதை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி, என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படுது இந்த ஆயில் மேக்கிங் மெஷினரி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொட்டன்ஷியல் பற்றி உங்களுக்கு வந்து மெஷினரிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குதோ, ஒரு 4 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் நீங்கள் வந்து ஒரு 50% 60% மிஷினரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 40% நீங்கள் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வச்சுருக்கலாம். அதே மாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, உங்கள் ஒர்க்கருக்கு வேஜஸ் கொடுக்கணும், EB எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வாட்டர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரிமைனிங் 40 to 50% யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இந்த உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷினரிஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா மெஷினரிஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு 2 மெஷினரி தான் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஒரு 50% மணியை ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து மெஷினரி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்கள் மேன் பவரை குறைக்க போகுது உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து ஒரு ஃபியூ காமன் மெஷினரிஸ் வந்து ஆயில் மேக்கிங் மேனுஃபேக்சரிங் மேண்டேட்ரியாக ரொம்ப நீடி மெஷினரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா கொப்ரா கட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுதுங்க. இதே பக்கெட் எலிவேட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்டீம் ஜாக்கெட்டட் கெட்டில் ஒன்று தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்பெல்லரு, ஸ்டோரேஜ் டேங்க்ஸு, ஃபில்லிங் மெஷின்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு ப்ரெஸ்ஸு, மைக்ரோ ஃபில்ட்ரு, பேபி பாய்லரு, உட்டன் ஸ்டோரேஜ் ட்ரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஷினரி ரெக்யர்மெண்ட்ஸு கீழே வந்து கோகனட் எக்ஸ்பெல்லர் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸில் ஒரு நீடியான மேண்டேட்ரியான மெஷினரிஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கட்டர் ஆகட்டும், அந்த ஃபில்ட்ரு ப்ரெஸ்ஸு, மைக்ரோ ஃபில்ட்ரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீடியான ப்ராடக்ட். இதே பேபி பாய்லரு, உட்டன் ஸ்டோரேஜ் ட்ரம்மு, ஆயில் எக்ஸ்பெல்லர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸ்டீம் ஜாக்கெட் கெட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷினரிஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வேஜஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க்கரை வச்சே பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீடியான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இந்த பக்கெட் எலிவேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து ஹை எண்ட் மிஷினரிஸ், இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தான் அவங்க வந்து அதுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. அவங்க வந்து பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஐ மீன் ஒரு லட்சக்கணக்கான லிட்டர்ஸ் வந்து ஆயில் தேவைப்படுது அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 10,000 கணக்கான லிட்டர்ஸ் 50,000 லிட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க பண்ணுறது தான் அது மாதிரி பண்ணால் மட்டுமே தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் கன்ஃபார்மே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மினிமம் ஒரு 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தேவைப்படாதுங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்
பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் கேட்டு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆயில் மேக்கிங் ப்ராசஸ் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைடு கோகனட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் ஆயில் கெட்டு போக நல்லா இருக்குமுங்க. மாய்ஸ்சர் கண்ட்ரோல் 6% கீழே ஈரப்பதம் இருக்கணும். அந்த கோகனட் மட்டும் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் கோகனட்டோட ஆயிலோட குவாலிட்டி வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கொப்ராவில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த தேங்காய் பருப்பு வந்து எவ்வளோ குவாலிட்டி வச்சுருக்கீங்களோ, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் 6%லேருந்து 3% 2% வச்சுருக்கீங்களோ, உங்கள் ஆயிலோட குவாலிட்டி சூப்பராக அந்த வாசமெல்லாம் வராமல் 2 மாதம் 3 மாதம் எக்ஸ்பிரி ஆகி வாசமெல்லாம் வராமல் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீஹஸ்கிங் த கோகனட். அந்த டீஹஸ்கிங் த கோகனட் அப்படிங்கிறது அந்த கோகனட் வந்து எப்படி உடைக்கிறோம், அதே மாதிரி பச்சை காயிலேயே உடச்சி ஆயில் ஆடுறோமா, இல்லை எண்ணெய் ஆடுறோமா, இல்லை வரக்காயை உடச்சி எண்ணெய் ஆடுறோமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும் நண்பா. அதுக்கப்புறம் டீசெல்லிங் த கோகனட். டீசெல்லிங் கோகனட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் மட்டை எடுத்துருவோம், அது சரட்டை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோகனட் வந்து அந்த மட்டை தொட்டி இருக்கும் இல்லையா, சரட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் பண்ணுவோம். ஐ மீன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் சிறுசாக இருக்குது, இன்னொரு காய் பெருசாக இருக்கும். ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் 350 கிராம் தான் வரும். இன்னொரு காய் பார்த்திங்கன்னா 550 கிராம் 600 கிராம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 350 ஒரு வரிசைப்படுத்தி 500 கிராம் 600 கிராமெல்லாம் ஒரு வரிசைப்படுத்தி அதிலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் எடுக்கிறப்போ எல்லா ஆயிலோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி பேக்கிங் பண்ணுறது தான் இந்த ஆயில் மேக்கிங் ப்ராசஸும் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 2 to 5 lakhs கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் மெஷினரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. உங்கள் பொட்டன்ஷியல் எப்படியோ, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் எப்படியோ, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு மெஷினரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு 1 லட்ச ரூபாய் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்கு தான் உங்களுக்கு ஒரு 3 ஃபேமிலிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து டெய்லியுமே ஒரு 4 வண்டினா உங்களுக்கு வந்து 4000 காய் இறகி உடைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 காய் நீங்கள் 11,000 காய் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அப்படி வாங்குறப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 வண்டி உடைக்கிறாங்க 3 டேஸில் அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு இல்லை 4 நாளைக்கு அந்த 1 லட்ச ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பருப்பு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராஃபிட் வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்படியே செகண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ அதான் மினிமம் 1 லட்ச ரூபா இருந்தால் கண்டிப்பாக போதும் உங்களுக்கு வந்து. ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்மான ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் கிடையாதுங்க. ஸ்டோரேஜ் பாலிசி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. செல்லிங் அண்ட் பீக் சீசன் நீங்கள் வந்து வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் பீக் சீசனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்க நல்லா ப்ராஃபிட்டுக்கு போகுங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். கொப்பரா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து குடோனில் எலி வரும், அதே மாதிரி பூசணம் பூத்து வரும். அதுக்கப்புறம் சல்பர் போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஒயிட் கலர் பால் வெள்ளையாக இருக்காது. அதனால் வந்து சல்பர் போட்டாலும் தப்பு, ஏன்னா சல்பர் போடாமல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ சல்பர் போட்டால் கெமிக்கல் ஆயில் ஆயிடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெய்லியுமே ஒரு 200 லிட்டர் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 லிட்டர் டெய்லியுமே வந்து ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ எல்லா எக்ஸ்பென்சஸ் போக ஒரு லிட்டருக்கு 50 ரூபா நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அருமையான ப்ராஃபிட் வந்து டெய்லியுமே 10,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. ஒரு மாதத்தில் ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா மேக்ஸிமம் நல்லா பண்ணிங்கன்னா 250 லிட்டரில் பண்ணிங்கன்னா மினிமமாக ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்க வருங்க. எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுறோம், டேக்ஸ் கன்சல்டன்ட்டை மீட் பண்ணுறோம், வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா மீட் பண்ணுறோம் விஜய். கடைசியில் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது விஜய் அப்படின்னு நீங்கள் கேட்குற பட்சத்தில் பார்க்குறப்போ நீங்கள் இந்த ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறது ஈஸிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டாக் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் டெய்லி ஆயில் எவ்ரிடே மேக் பண்ணுறீங்கன்னா அதை மேக் பண்ணுறது ஈஸி. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அந்த ரா மெட்டீரியலுக்கு ஈஸியாக வந்து ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கு தெரியும், உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 200 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஈஸி தான் உங்களுக்கு வந்து. ஸோ அதை எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த 2 to 3 ஃபேமிலிஸுக்கு இந்த எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம், மேக்ஸிமம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் அதை பிளான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை வேரியஸ் மீடியம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸு, சின்ன ஸ்டோர்ஸு, பெரிய மால்ஸு அப்படின்ட்டு சின்ன அந்த சேல்ஸ் பாயிண்ட் மாதிரி பண்ணி போடுங்க. எனக்கு கண்டிப்பாக இது போகும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா B2Cயை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இனிஷியல் ஸ்டேஜில் B2B கிளைண்ட்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா 200 லிட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியான சாதாரணமான மேட்டர் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
B2B சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்தியா மார்ட், ட்ரேடர் ஸ்டேட்ஸ் இந்தியா அப்படிங்கிற சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் B2C கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். B2C கஸ்டமர்ஸ்னால் ஃப்ளிப்கார்ட், அமேசானா நீங்கள் நான் மேலே B2C கஸ்டமர்ஸ். ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க, அதே ப்ராடக்ட்டை வேற ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்க அப்படின்னா B2B பிஸ்னஸ், வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி B2C அப்படின்னா கன்சியூமர் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். நீங்கள் வந்து அவன் B2Bயில் வாங்குறது ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் வாங்குவான். ஸோ நம்ம வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் தான் வாங்குவோம். ஸோ அதான் B2C மார்க்கெட் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மிங் லேண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, காஸ்ட் இன்புட் காஸ்ட் வந்து ஆயில் மேக்கிங்க்கு ஒரு 100 ரூபா ஆகுதுன்னா, 100 ரூபா 150 ரூபா ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்புட் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங், கோகனட் ஃபார்மிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லாட்டி லீஸுக்கு எடுங்க. யாராச்சும் உங்கள் பூமி வச்சுருக்காங்க, அவங்க வந்து கோகனட் லீஸுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை கமர்ஷியல் ஃபார்மிங் வந்து லீஸுக்கு எடுங்க. அதை மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக நீங்களே கோகனட் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் மேக்கிங் பண்ணலாங்க. ஸோ இந்த ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு அருமையான சூப்பர்பான ஐடியா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அதேமாதிரி என்னென்ன மெஷினரிஸ் எல்லாம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பேங்க் லோன் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு சூப்பராக எல்லா ஐடியாவும் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்க, ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கண்டிப்பாக கொடுத்துருப்புன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் ஹிட் பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கண்டிப்பாக உங்களை வெயிட் பண்ணுறேங்க. Until then, signing Vijay. Bye. See you.